காவிரி ஆற்றில் புதிய அணை கட்ட தமிழ்நாடு மற்றும் கேரள அரசிடமிருந்து எந்த ஒரு பரிந்துரையும் மத்திய அரசுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும், அதே நேரத்தில் முல்லைப் பெரியாறின் தற்போதைய அணை பாதுகாப்பாக உள்ளது எனவும் மத்திய அரசு மக்களவையில் விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். விவரம். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அதில் முல்லைப் பெரியாறு அணை உள்ள பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அல்லது கேரளா உள்ளிட்ட ஏதோ மாநிலம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதா, தற்போதுள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்தும் எழுத்துப்பூர்வமாக அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி பதிலளித்திருக்கிறார். அதில் முல்லைப் பெரியாறு அணை அமைந்துள்ள இடத்தில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அல்லது கேரளா உள்ளிட்ட எந்த மாநிலத்திலிருந்தும் பரிந்துரைகள் மத்திய அரசுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும், அதே நேரத்தில் முல்லைப் பெரியாறு அணையின் உரிமையாளராக கருதப்படும் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் முல்லைப் பெரியாறு அணையை பராமரித்து வருவதாகவும், அதன் பாதுகாப்பு தன்மைகள் குறித்து தமிழகம் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக இந்த ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி முல்லைப் பெரியாறு அணையில் பாதுகாப்புகள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய நீர்வள இணையமைச்சரின் பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.